أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அகிலத்திற்கு ஒரு அருட்குறையாம் அண்ணலும் பெருமகனார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது சத்திய வழியை தவறாது பின்பற்றிய சஹாபா பெருமக்கள் மீதும் சஹாபா பெண்மணிகள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இன்றைக்கு மட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்மாவுரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் இறக்கும் வரை அவன் எண்ணற்ற சோதனைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறான். சோதனைகள் பொருளாதார ரீதியாகவும் இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம். எல்லாம் இருந்தும் அவன் சில சோதனைகளை சந்திக்கக்கூடியவனாகவே மனிதனை இறைவன் ஆக்கியிருக்கிறான். இதில் குறிப்பாக ஒரு மூமின் இறை நம்பிக்கையாளனை பொறுத்த அளவில் சோதனை எல்லாவற்றையும் அவன் சகித்து கொண்டு அல்லாஹ்வுக்காக அந்த சோதனையை பொறுத்து கொள்ளும் பொழுது அவனுடைய மறுமை வெற்றி உறுதி செய்யப்படுகிறது. பொதுவாக சோதனையை பொறுத்தளவில் நாம் எல்லோரும் பெரும்பாலான மக்கள் நினைத்திருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், சோதனை பெரும்பாலும் ஒரு கஷ்டத்தை மட்டுமே கொடுக்கும். சோதனைங்கிறது ஒரு கஷ்டம் மட்டும்தான். ஒன்றும் உடல் ரீதியாக இருக்கும், இல்லைன்னா ஒரு பொருளாதார ரீதியான சமாச்சாரங்களாக இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு இழப்பாக இருக்கும். இப்படி தான் நம்ம ஒரு இதுதான் சோதனை அப்படிங்கிறத நம்ம எண்ணி இருக்கிறோம். ஆனால் சோதனைங்கிறது ஒரு நல்ல விஷயத்திலையும் கூட இருக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம், நிறைய பொருளாதாரம் நம்ம கையில் இருக்கலாம், அது ஒரு சோதனையாக போயிடும். நல்ல ஒரு அழகிய குடும்பம் இருக்கும், நல்ல அழகான வீடு இருக்கும், எல்லாமே நமக்கு நல்ல ஆரோக்கியமான திடகாத்திரமான உடல் இருக்கும், அதுவும் சோதனை தான். அதை கொண்டும் அல்லாது என்ன மறுமை நாளில் நம்மகிட்ட கேள்வி கேட்பான், உனக்கு நான் இவ்வளோ செல்வத்தை கொடுத்தனே, ஒரு ஆரோக்கியமான உடலை கொடுத்தனே, நீ என்ன செஞ்ச அப்படிங்கிறத கேள்வி கேட்பான். அல்லாஹ் கூறுகிறான், ஒவ்வொரு உயிரினும் மரணத்தை சொல்லித்தான் ஆகும். ஏன்னா நீங்கள் எப்படினாலும் நீங்கள் வந்து தான் ஆகணும். இந்த வாழும் காலங்களில் நல்ல கெட்ட நிலைகளை தந்து நாம் உங்களை சோதித்து கொண்டு இருக்கிறோம். நல்லதும் கொடுப்பேன், கெட்டதும் கொடுப்பேன், ரெண்டையும் கொடுத்து உங்களை நான் சோதிச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு 21:35 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி கஷ்டத்திலும் இலகுவான விஷயங்களாக இருக்கட்டும், வறுமையாக இருக்கட்டும், இன்னும் பிற செல்வ செழிப்பான விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்திலையும் பார்த்தோம்னாக்க நம்மளுடைய சோதனை என்பது ஒரு இறையச்சவாதி அவன் எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க, இந்த சோதனை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான். இதில் நம்ம அல்லாஹ்வுக்காக நம்ம இதை பொருந்திக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகிறான். அல்லாஹ்வுக்காக இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உறுதியோடு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அவன் மேலோங்கி கொண்டே இருக்கணும். இது ஒரு பரீட்சை மாதிரி தான். இந்த சோதனைங்கிறது ஒரு பரீட்சை மாதிரி தான். சோதனை வந்துருச்சு அப்படின்னாக்க உடனே நம்ம தளர்ந்து போய் நம்ம ஒரு குருன்னு உட்காந்துக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய மக்களாக இல்லாமல், ஒரு இறையச்சவாதி எப்படி இருக்குன்னு சொன்னாக்க, அவன் எனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான் அந்த சோதனையை, இதுல அல்லாஹ் எனக்கு மீண்டு கொடுப்பான். அல்லாஹ் ரொம்ப இலகுவானவன். அல்லாஹ் ஒரு சக்திக்கு மீறி ஒரு உயிரினத்தை சோதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அப்போ நம்ம இந்த சோதனை எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய கஷ்டம் எந்த அளவுக்கு போகும்னா, இன்னைக்கு இறை நம்பிக்கை இல்லாத மக்கள் நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய விஷயங்கள் தெரியும். சாதாரண பொருளாதார பிரச்சனையா இருக்கும், அது இந்த உலகத்துல இருந்தா என்னைக்குமே தீர்த்துட்டு போயிடலாம். குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கூடிய மக்களை பார்க்கணும், அவன் நஷ்டவாதியாக ஆகி போயிடலாம். அதே மாதிரி ஒரு நல்ல காசு பணம் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு அநியாயத்துல செலவு பண்ணிக்கிட்டு ஒரு ஹராமான விஷயங்களை செலவு பண்ணக்கூடிய மக்கள் பார்க்கணும். ஏன்னா அவனுக்கு இறை நம்பிக்கை இல்லை. இதே இறை நம்பிக்கை உள்ளவன பார்த்தீங்கன்னாக்கா, இறை நம்பிக்கையோட நம்ம அந்த விஷயத்தை நம்ம அனுகணும்னு சொன்னோம்னாக்க, அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்குறான், அல்லாஹ் எனக்கு வழி காட்டுவான், அல்லாஹ் எனக்கு ஒரு ஆறுதலை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவனிடத்துல பிரார்த்தனையோடு நம்ம அந்த விஷயத்தை நம்ம இருந்தோம்னு சொன்னாக்க, அந்த சோதனை வெற்றி அடையக்கூடிய
மக்களாக இறைவன் நம்ம ஆக்குறான். அதே மாதிரி ஒரு நோயை கொடுத்துட்டான். ஒரு நோயை கொடுத்துட்டான்னு சொன்னாக்க இன்னைக்கு நம்ம பெரும்பாலான மக்கள் நோயை பொறுத்தளவு பார்த்தோம்னாக்கா ஒருவருக்கு காலம் ஃபுல்லாக அவனை இறுதி வரைக்கும் அந்த நோய் அவனை வந்து தொடர்ந்து இருக்கும். இப்போ சுகராக இருக்கட்டும், இப்போ டயாலிசிஸ், இந்த மாதிரி கிட்னி சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நோய்கள் பார்த்தீங்கன்னா அவன் காலம் முழுக்க அவனுடைய இறப்பு வரை இந்த நோய் அவனை சகித்து கொண்டு வாழதான் வேணும். அதுபோல மனிதர்கள் வந்து இறைவனுக்காக இதை பொறுத்து கொள்ளும் பொழுது அல்லாஹ் எண்ணற்ற கூலிகளை கொடுக்குறான். அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், இந்த கூலி வந்து கணக்கிட்டு நான் கொடுக்குறேன். இறைவன் பொறுமையா இருக்கும்போது நான் இதை கணக்கிட்டு கொடுக்குறேன்னு சொல்றான். ஆனா இன்னைக்கு ஒரு நோய் வந்துட்டா நம்ம என்ன ஆகும்? நோய் வந்துருச்சு, இது வந்து எனக்கு இனிமே அவ்வளவுதான், இனிமே நான் பிள்ளை எப்படி பாக்குறது, நம்ம இதை எப்படி பாக்குறது, நம்மளால அடுத்து என்ன செய்ய முடியும், நம்மளால வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு ரொம்ப அதை பத்தின ஒரு மன அழுத்தத்துல நம்ம இதாகக்கூடிய மக்களா இருக்கும். இது கெடுதலா? கெட்டது கொண்டு சோதிக்கிறாங்க இல்லையா, அது நோய். ஆரோக்கியத்தை கொண்டு ஆரோக்கியம் நல்லதை கொண்டு சோதிக்கிறது ஆரோக்கியம். ஆரோக்கியம் எப்படி? ஆரோக்கியம் கொடுத்துறான் அல்ல நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருவான், நல்ல திரகாத்தரமான ஒரு உடலை கொடுத்துருவான், எல்லாம் நல்லா இருக்கும். அவரெல்லாம் நம்ம நிறைய பேரை கேள்விப்பட்டிருப்போம், அவரெல்லாம் 80 வயசு வச்சு வாழ்ந்தாருங்க, அவருக்குலாம் எந்த நோய் நொடியுமே இல்லை, அவருக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, எதுவுமே இல்லை, அவரெல்லாம் திரகாத்தரமா இருந்து நல்லதுமா மூத்தாயிட்டாரு அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட மக்களை நம்ம எப்படி அல்ல அங்கே எப்படி கேட்பான் மறுமையில, உன்னுடைய ஆரோக்கியத்தை வச்சு நீ என்ன செஞ்ச, எப்படி உன்னுடைய அமல்கள் நீ என்ன மாதிரி இது பண்ண, இளமை கால அமல்கள் நீ என்ன பண்ண, ஆரோக்கியமா இருக்கும்போது உன்னுடைய அமல்கள் நீ எந்த மாதிரி இது பண்ணுங்கிற கேள்விகள், அது ஒரு சோதனை. கேள்வி மறுமைங்கிறது ஒரு சோதனைகளான அவர் சொல்றது நம்ம வறுமை. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த வறுமை பிரச்சனை, இன்னைக்கு நம்மளால வசதியா வாழ முடியல, நமக்கு இது கொடுக்கல அல்ல, நம்மள அவனை நல்லா வச்சிருக்கிறான், நமக்கு அதிகமான செல்வ செழிப்பு இல்லை, நமக்கு வீடு இல்லை, நமக்கு நிலம் இல்லை அப்படிங்கிற அந்த பொருளாதாரம் வறுமையாக வாழக்கூடிய மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சோதனைகள் ரொம்ப நாளுக்கு நாள் கஷ்டமா இருக்கும். ஏன்னு சொன்னா அவங்களுடைய தேவை என்பது அன்றாட தேவையாக இருக்கும். இன்னைக்கு இன்னைக்கு போய் சம்பாதிச்சாதான் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தை குடும்பம் எல்லாரும் சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட மக்கள், வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சோதனை அதிகமா இருக்கும். அவங்க அதிகமா அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு இறைவன் எனக்கு கொடுப்பான் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு மறுமையில நிறைய மாடிகள் எல்லாம் கொடுக்கக்கூடியவன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறான். அல்லாஹ்க்காக பொறுத்துக்கணும். இந்த வறுமையை பொறுத்தளவு அல்லாஹ்க்காக நாம் இந்த விஷயத்தை நாம் பொறுத்துக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் நமக்கு அதுக்கான நன்மைகளை வாழக்கூடியவனாக இருக்கும். அதே மாதிரி செல்வம், நிறைய செல்வம் கொடுத்துருவோம், நல்லதை கொடுத்து சோதிக்கிறான் இல்லையா, அது கெட்டது, அது நம்மளால தாங்க முடியாத ஒரு வறுமை. செல்வம் ஒரு நல்ல விஷயம், அதை நம்ம இது பண்ணும்போது பார்த்தோம்னாக்க நிறைய காசு பணம் வச்சிருப்பார், நல்ல இஸ்லாத்துல இருப்பார், முன்னினான மக்களா இருப்பார், ஆனா எந்த விதமான செலவும் செய்ய மாட்டார், நாடி வந்த மக்களுக்கு உதவி செய்ய மாட்டார், ஜக்காத்து கரெக்டான கணக்கிட்டு கொடுக்க மாட்டார். இது போல ஒரு செல்வத்தை வச்சிருந்தாக்க அந்த செல்வம் அவருக்கு எதிராக அங்க மறுமையில சாட்சி சொல்லும். அதால கொண்டு அவர் நரகம் செல்லக்கூடிய வாய்ப்பை அவர் பெற்றுவார். அப்போ இந்த மாதிரி நல்ல செல்வம் இருக்குது, அல்லாஹ் எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கான், இந்த செல்வத்தை கொண்டு நான் மக்களுக்கு நிறைய நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த செல்வத்துல ஜக்காத்து கொடுக்கறது, நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய மக்களாக இருக்கும்பொழுது அல்லாஹ் அது இன்னும் மேலும் மேலும் செல்வத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அதிகமா மக்கள், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், ரொம்ப கவனத்தோட ஈர்த்து அதிகமா இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா குடும்ப விஷயம். கணவன் மனைவி குழந்தை பிள்ளைகள் இந்த விஷயத்துல பார்த்தோம்னாக்கா ரொம்ப பலகீனமா இருந்துருவாங்க. அப்படின்னாக்கா நமக்கு அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு அப்படின்னா நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாது. குழந்தைக்கு ஒரு பிரச்சனையா நம்மளால தாங்கிக்க முடியாது, கணவனுக்கு ஒரு பிரச்சனையா நம்மளால தாங்கிக்க முடியாது, மனைவிக்கு ஒரு பிரச்சனையா நம்மளால தாங்கிக்க முடியாது, அப்பாவுக்கு ஒரு பிரச்சனையா நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படி ஒரு தாங்கிக் கொள்ள முடியாம அந்த விஷயத்தை நம்ம அணுகணும்னு சொன்னோம்னாக்க அந்த இறையச்சம் இல்லாம அந்த சோதனையை நம்ம அணுகும் பொழுது அந்த சோதனை நம்மளுக்கு வந்து ஒரு தவறான எண்ணத்தை கொண்டு போடும், தவறான பாதையில் கொண்டு போடுவோம். நம்ம எல்லாம் மறக்கக்கூடிய மக்கள் ஆயிடுவோம். ஏன்னா குடும்பமும் உட்காந்துருக்குல்ல, என்ன பாருங்க இப்படி ஆகி போச்சே, நம்ம இப்படி ஆயிட்டோமே, நம்ம என்ன செய்ய போறோம், இதுக்கு நம்ம என்ன பண்றது, இது செஞ்சிருவோமா அது செஞ்சிருவோமா அப்படின்னு தனிப்பட்ட முறையில் ஒரு இதாக வரும்போது மனிதன் அவனுக்குள்ள சரி பண்ணி வெளியே வந்துடுவோம். எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை, எல்லா குடும்பத்துக்குள்ள ஒரு வருமானம் வந்துருச்சு, எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்கோம், எல்லாத்துக்கும் அந்த பாதிப்பு இருக்கு, இல்லாதாகும் போது அந்த சிந்தனை நமக்குள்ள மேலும் விடாம இறையச்சத்தோடு இருக்கும்பொழுது அல்லாஹ் அதற்கும் கூலி வழங்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நாம இருக்கலாம். இதை குறித்து நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முஸ்லீம்ல 5726 ஹதீஸ் சொல்றாங்க. இந்த ஒரு மூமினை பத்தி நான் ரொம்ப வியப்படைகிறேன். ஏன்னு சொன்னா ஒரு இறை நம்பிக்கையாளர் நிலைப்பாட்டை கண்டு நான் வியப்படுகிறேன். அவரது வாழ்வில் அனைத்து அம்சங்களும் அவருக்கு நன்மையே. ஒரு மூமினா இருந்துட்டோம்னு சொன்னாக்க அந்த மூமின்
ஒரு இறைச்சவாதியா இருந்து அவன் எல்லா விஷயத்தையும் இறைவனுக்காக பொறுத்துக் கொள்ளும் பொழுது, நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமாக இருந்தாலும் அவன் பொறுத்துக் கொள்ளும் போது அவனுக்கு எல்லாமே நன்மையா போயிடும். அவன் நல்லது நடந்தா நன்மை தான், கெட்டது நடந்தால் நன்மை தான். இறை நம்பிக்கையாளர் அல்லாமல் வேறொருவருக்கு இந்த பாக்கியம் கிடைப்பதில்லை. இறை நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா வேறவனுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னா அவன் கஷ்டத்தை வேற மாதிரி அணுகி அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய மக்களா பார்க்க முடியும். இதே ஏதேனும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி வந்துருச்சு, ஒரு நிறைய செல்வம் வந்துருச்சுன்னு சொன்னாக்க உடனே அல்லாஹ்வுக்கு அவன் நன்றி செலுத்தக்கூடியவனா ஆயிடலாம். அதனால அல்லாஹ் அவனுக்கு நன்றி நிறைய நன்மை கொடுத்துறான். மகிழ்ச்சியும் கிடைச்சது, நன்றி செலுத்துறதுனால அவனுக்கான நன்மை அல்லாஹ் கொடுத்துறான். ஏதேனும் ஒரு துயரம் அவனுக்கு ஏற்பட்டுருச்சு, ஏதோ ஒரு துயரம் கஷ்டமான சூழல் சடனா அவனுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாக்க உடனே அந்த பதட்டப்படாம பொறுமையா அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான் அந்த விஷயத்த, அல்லாஹ் எனக்கு இதை வந்து நீக்கி விட்டுருவான், அல்லாஹ் இந்த விஷயத்துல இருந்து நம்ம சீக்கிரமா எனக்கு விடுவிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது அந்த பொறுமைக்கு அவன் பொறுமையா இருக்கிறாள், பதட்டப்படாம அந்த பொறுமையா அணுகக்கூடிய அந்த விஷயத்துக்கு அல்லாஹ் அவனுக்கும் அதையும் நன்மையா இருக்கிறான். அதனால சொல்றாங்க இந்த இறை நம்பிக்கையாளர் நிலையை கண்டு வேப்படுகிறார். எப்படின்னாக்க அவன் நன்மைனாலும் அவன் ஏதாவது நல்லது நடந்தாலும் அவனுக்கு நன்மையா போயிடுது, கெட்டதாக நடந்தாலும் நன்மையா போயிடுது. ஏன்னு சொன்னா அவனுடைய முழு விஷயமும் இறை நம்பிக்கையோட கழிக்கிறதுனால அந்த விஷயங்கள் போயிடும். இது வந்து சுகைப் கலிலாக அறிவிக்கிறாங்க. சோதனை போது கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுக்கங்கள் எப்படின்னாக்கா நிறைய திடீர்னு சோதனைகள் வந்துடும். பொறுமை தான் முதல்ல. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உனக்குள்ள ஒரு சோதனை வந்துச்சுன்னு சொன்னாக்க நீ பொறுமையாயிரு, பொறுமையை கொண்டு உனக்கு நிறைய கூலி இருக்கு, பதட்டப்படாத, நீ பொறுமையாயிரு, நீ பொறுமையா இருக்கும் பட்சத்தில் உனக்கு அதிகமான நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இந்த விஷயங்கள் சொல்லும்போது நம்பிக்கை கொண்ட அல்லாஹ் சொல்றான் 39:10 அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்ட என் அடியார்களே, நிச்சயமாக பொறுமையாளர்களுக்கு அவருடைய கூலி கணக்கின்றியே வழங்கப்படும். ஒரு சோதனை வந்துடுச்சு, இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு சோதனை வந்துடுச்சுன்னு சொன்னா எனக்கு வந்துடுச்சே அப்படின்னு ஒரு பதட்டம் பண்ணாம இது பண்ணாம நேராக அல்லாண்ட போய் ஒரு பிரார்த்தனை செஞ்சு அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த சோதனையை கொடுத்துருக்குறான், இந்த சோதனையை நம்ம பொறுமையாக நம்ம இருந்து, நிறைய பேர் நம்ம கேட்டோம்னாலே சொல்லுவாங்க எப்படிவா இருக்க அப்படின்னா ஏதோ இருக்கிறேன் அப்படின்ட்டுருவாங்க. கேட்கும் போது அந்த கேள்வியில் ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறப்பா, அல்லாஹ் எனக்கு இந்த பிரச்சனை கொடுத்துருக்கான், எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க, அல்லாஹ் எனக்கு இது பண்ணுவான், எனக்கு வறுமை கொடுத்துருக்கான், எனக்கு வந்து நோயை கொடுத்துருக்கான் அப்படின்னு அந்த பொறுமையாக அந்த விஷயத்தை சொல்லும்போது அல்லாஹ்வை முன்னிறுத்தி அந்த விஷயம் பேசும்போது எண்ணற்ற கூலிகளாக போயிடும். நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ இது பண்ணாலும் அது அனைத்துமே ஒரு நன்மையாக போகக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அதுவும் பொறுமையாக இருக்கும்போது எண்ணற்ற கூலி, அந்த கூலியை கணக்கிட்டு சொல்ல ஒரு கஷ்டம் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி இல்லை, கணக்கிட்டு கொடுக்குறோம் கூலி அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி இப்னு அப்பாஸ் அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, இந்த பொறுமைக்கு ஒரு ஹதீஸ் என்ன வருதுன்னாக்கா, ஒரு பெண்மணியை பார்த்து சொல்கிறாங்க, அந்த பெண்மணி யார் தெரியுமா, அந்த கற்பினர் பெண்மணி அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் தன் தோழர்களை காட்டுறாங்க. அவங்க சொல்லட்டுமான்னா அவங்க வந்து சொர்க்கவாசின்னு சொல்லி நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முறை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட இடத்துல வந்து என்ன வந்து கேட்டாங்க, எனக்கு ஒரு வலிப்பு நோய் இருக்கு, இந்த வலிப்பு நோயினால வந்து என்னுடைய ஆடைகள்லாம் கலைஞ்சிருது, அதனால அந்த வலிப்பு நோயை விட்டு என்னை பாதுகாத்து அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபிகள் சொல்றாங்க, நீ பொறுமையா இருந்தீங்கன்னாக்க உனக்கு சொர்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று அவங்க நான் பொறுமையா இருந்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் என்ன ஆடை விலகுது இல்லையா, அதை விட்டு மட்டும் எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு தேடி கொடுங்க அல்லா இடத்துல கேட்டு சொல்லும் போது அதுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த நோய், வலிப்பு நோய் ஒரு பெண்ணுக்கு யோசிச்சுப்பாரு. ஒரு கடைவீதியில் போவாங்க, ஒரு எங்கேயோ பொது இடங்கள் இருப்பாங்க, அப்படி ஒரு வலிப்பு நோய் வரக்கூடிய பெண்ணா இருந்தா எவ்வளவு சங்கடத்தை அவங்க சந்திப்பாங்க. அவங்க அல்லாஹ்வுக்காக அந்த விஷயத்தை பொறுமையாக ஏற்றுக்கொண்டதுனால் அவர்கள் சொர்க்கவாசி ஆகிறாங்க. அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம ஒரு பொறுமையாக அணுகும் பொழுது அது நமக்கு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நன்மாராயமாக அமைந்துவிடும். அதே மாதிரி சோதனை உறுதியாக இருக்கும். நிறைய சோதனை வந்து நிறைய வரும். நான் இப்போ பொருளாதாரமே ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்களேன், இல்லைன்னா ஒரு உடல் ரீதியான ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டோம்னாக்கா, குடும்பத்தில் ஏதாவது எடுத்துக்கிட்டோம்னாக்கா ரொம்ப நம்ம தனி மனிதனாக நம்ம இறையச்சவாதியாக நம்ம உறுதியாக இருக்கணும். நம்ம எப்படிப்பட்ட மக்கள் நம்ம பழகணும்னு சொன்னோம்னாக்கா, ஒரு உறுதியான மக்கள் நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் இறையச்சவாதிகளோட நம்ம பழகணும்னு சொன்னாக்கா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஆறுதல், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அல்லா இருக்கான், நல்லா பார்த்துப்பா, நம்ம துவா செய்வோம், நீ பொறுமையாரு, அல்லாஹ் நமக்கு அது கூலி கொடுப்பான், அதை விட்டு நம்ம மீண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து நம்ம இறையச்சல நம்ம மக்கள் நம்ம சந்திச்சோம்னாக்க அவன் என்ன பண்ணுவோம், நம்ம கொண்டு போய் இல்லை இதெல்லாம் சரிங்களா, நான் ஒரு இடத்துக்கு போனேன், அங்கே வந்து
நம்மள மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் காப்பாற்றினாங்க. நம்மளை தாண்டிய நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கும் வாழக்கூடிய மக்களை நம்மளால் சந்திக்க முடியும். அங்கே போனால் தாயத்து கட்டி விடுவாங்க, இல்லை டவுன் எழுதி கொடுப்பாங்க, தண்ணியில் ஏதாவது எழுதி கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா நமக்கு உடனே இந்த விஷயம் சரியா போயிடும். எங்கள் தாத்தாவுக்கு இப்படி ஆச்சு, எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் ஒரு சோதனை வருங்கிற சமயத்தில் நம்ம ரொம்ப பலகீனமாக இருக்கும், மன கவலைகளோட ரொம்ப பலகீனமாக இருக்கும் பொழுது அந்த விஷயத்துல ஈஸியாக நம்மளை சைத்தான் வழிபடுத்துவோம். அதனால அல்லாஹ் சொல்றான், கஷ்டங்களை சகித்து கொண்டு தங்கள் இறைவனின் திருமுகத்தை நாடி அவனையே காலையும் மாலையும் பிரார்த்தனை செய்து அழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடன் உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவன் அல்லாஹ்விடத்துல வந்து காலையும் மாலையும் அவன் இடத்துல பிரார்த்திக்கக்கூடிய மக்கள் மத்தியில நீங்க அவங்களோட உங்களுடைய நட்பை வளர்த்துக்குங்க. அவங்க தான் நம்மளை என்ன செய்வாங்க, ஏதோ ஒரு சோதனையோ ஏதோ கஷ்டமோ ஏதோ விஷயங்கள் வரும்பொழுது நம்மளை ஒரு நல்ல வழியை காட்டி நம்ம அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி சோதனையும் போல நிறைய ரொம்ப நம்ம மனம் உடஞ்சி இருப்போம். எப்படி இருப்போம்னு சொன்னாக்கா, சோதனை வந்துட்டு அப்படின்னாக்கா நம்மளால எந்த விஷயத்தையும் நம்மளால செய்ய முடியாது. நம்மளே நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், எனக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப மனம் குழம்பி போயிருப்போம், மனம் நொந்து போயிருப்போம். நம்மளால அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் சந்திச்சிருப்போம். கொடுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்ட்ட திக்ர் செய், அல்லாஹ்வை சொல்லு, அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. இப்போ நோயாளியை நம்ம சந்திப்போம், அவர் போய் பார்த்தோம்னாக்க அழுதுகிட்டே படுத்துருப்பார், எனக்கு இப்படி ஆயிடுச்சு எனக்கு இப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளையும் பார்க்கணுமே என் குட்டியும் பார்க்கணுமே, என்னுடைய காட்டில் இப்படி இருக்குது, இதில் வீட்டில் இப்படி இருக்குது, நான் இன்னைக்கு போய் ஆகணும், இன்னைக்கு எனக்கு போகலன்னா எனக்கு இவ்வளோ சங்கடங்கள் ஏற்படும்னு சொல்லி அவர் அந்த எண்ணங்களை நினைச்சு அழுது கொண்டே இருப்பார். அப்புறம் அந்த மாதிரி இடங்கள் நேரத்தில் நம்ம ஒரு நோயாளி சந்திக்க போகிறோம், அவர் சந்திக்க போகிற இடத்துல அவருக்கு நம்ம என்ன சொல்லணும், அவ்வளோப்படாத அமைதியாது எல்லா இடத்துல கிருஷ்ணி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, அல்லாஹ் அக்பர் சொல்லு, எல்லாம் நம்ம லேசாக இருப்போம். எதுவும் நம்ம கையில் இல்லை, அழகாக போகிறது எல்லாரும் இல்லை, எதுவும் நம்ம கையில் இல்லை, அல்லாஹ் சக்தியும் இன்றி நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயங்களை அவன்கிட்ட சொல்லும்போது அவன் அந்த விஷயத்தை பற்றி அவன் வெளிவரத்துக்கு சௌகரியமாக இருக்கும். அதனால் திக்ருகளை அதிகமாக நம்ம மக்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கும். அதேமாதிரி பிரார்த்தனை, நிறைய சோதனை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது, அடுத்து நம்மளுடைய விஷயங்கள் நம்ம எப்படி போகும் என்னன்னு தெரியல அப்படின்ற நேரத்தில் இறைவனிடத்தில் பிரார்த்தனை மூலியமாக, பிரார்த்தனை தான் ஒரு மிகப்பெரிய மூமினுக்கு ஆயுதம். இறைவனிடத்தில் சென்று சரணடைந்து அவனுடைய தேவைகளையும் அவனுடைய விஷயங்களையும் அல்லாஹ்விடத்தில் சொல்லும் பொழுது வேற யாருக்கும் சொல்ல முடியாது. நீங்க தூரமாக ஒருத்தர் நீங்க ஒரு நண்பர் இடத்துல சொன்னா கூட அதுக்கு வந்து ஒரு சரியான தீர்வு உங்க இடத்துல கிடைக்குமான்னு சொன்னா கிடைக்காது. ஆனா அல்லாஹ்விடத்தில் நீங்க பிரார்த்தனை செய்யும்போது அவன் நமக்கு பிடரி நரம்பு பக்கத்துல இருக்கிறன்னு சொல்லி சொல்றான்ல, அவன் கூர்ந்து கேட்கிறான் நம்ம விஷயத்தை. நம்ம உண்மையான இறையச்சத்தோடு அவன் இடத்துல போய் அவன் உட்காந்து பிரார்த்தனை செஞ்சோம்னு சொல்லி சொன்னாங்க அல்லாஹ் நம்மளை கேட்கக்கூட நம்ம என்ன கேட்கறோங்கிறத கேட்கக்கூடியவனா இருக்கான். அதே விஷயம் நம்ம மற்றவங்களுக்காக நம்ம ஒரு பிரார்த்தனை செய்யறோம்னு செய்யணும். யாரோ நம்ம பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் யாராவது ஒருத்தவங்க வந்து சோதனைக்குள்ளாகிட்டாங்க, ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, பொருளாதார கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு கஷ்டம் அவங்களுக்குள்ள இருக்கும். இந்த கஷ்டத்துக்காக நம்ம அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் நமக்கு அவங்களுக்கு இந்த இது உண்டாகட்டும், அது நன்மை உண்டாகட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வழக்குகளை கொண்டு பிரார்த்திக்கக்கூடியவனாக இருக்கலாம். அதனால் பிரார்த்தனைங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப சோதனைகள் இருக்கிறோம், யாரெல்லாம் எனக்கு வந்து ஏற்பட்ட சோதனை வந்து என்னை விட்டும் நீக்குவாய் எல்லாம்னு சொல்லலாம். ரொம்ப வலி அதிகமாக இருக்கு, எல்லாம் அந்த வலி எனக்கு கொஞ்சம் குறைச்சி போடுறாங்களா, அதுதான் செய்யலாம். இந்த சோதனைகளால் எனக்கு நிறைய கூலியை போடுறாங்களாம், மறுமையில் நிறைய கூலிகளை வந்து அதிகப்படுத்து அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிற மாதிரியான துவாக்களை வந்து சோதனை கட்டத்தில் நம்ம அதிகமாக செய்ய வேண்டும். இந்த சோதனை அப்படிங்கிற விஷயத்துல நிறைய முஸ்லிம்கள் இறைச்சவாதிகள் கூட இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்மளால் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னாக்க, தவறான வழிக்கு சொல்லக்கூடிய மக்களை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு பொருளாதார பிரச்சனையா இருக்கும், சரி ஒரு கொஞ்சோண்டு வாங்கி நம்ம வந்து கடன் அடைச்சிடலாம், ஒரு கொஞ்சம் தானே நம்ம வச்சிருக்கிறோம், வச்சுட்டு நம்ம கடன் அடைச்சிட்டோம்னு சொன்னாக்க இன்னும் எப்படி நம்ம வருமானம் வருது தானே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி வட்டியில் கொடுத்துருவோம். ஆனா காலத்துக்கு அதை விட்டு அவனை வெளியே வர முடியுமான்னா வெளியே வர முடியாது. அதே மாதிரி ஒரு இந்த விஷயமா இருக்கும், நோய் விஷயமா இருக்கும். நோயில் ஒரு ஆட்பட்டு இருப்பாங்க, நானும் நமக்கு வெல்விசரா இருக்கிறார், எப்பயுமே நம்ம நலனானக்கூடியவராக இருக்கிறார், ஒரு விஷயம் சொல்றாரு, நாங்கள் போய் தண்ணி குடிச்சா சரியா படுன்னு சொல்லி சொல்றாரு, இதில் போய் எல்லாம் நமக்கு பாலம் எழுதிடுவானா அப்படின்னு சொல்லி அதையும் செய்யக்கூடிய மக்களை நம்மளால பார்க்க முடியும். அப்போ ஒரு சோதனைங்கிறது வந்து இந்த உலகத்துல ஒரு மூமினுக்கு ஒரு பரீட்சை. இந்த விஷயத்துல நம்ம சாதாரணமா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம அந்த வலி, அந்த வேகம், அந்த தடுமாற்றத்தை நம்ம ஒரு சின்ன தப்பு செஞ்சுருவோம்.
அது நம்மளை கொண்டு போய் ஒரு குஃப்ரான விஷயத்திலேயோ ஒரு நரகத்துல தடுறதுக்கு வாய்ப்பா அமைஞ்சிடும். அப்போ இதுல வந்து ரொம்ப கவனமா இருந்து சோதனைகள் வரும்போது ரொம்ப பொறுமையை காத்து அல்லாஹ் நமக்கு இந்த யாரெல்லாம் எனக்கு நீ கொடுத்துருக்கக்கூடிய சோதனைகள் இருந்து உனக்காக நான் பொறுத்துக்கிறேன், என்னை இதுல இருந்து என்னை காப்பாற்ற அல்லாஹ் எல்லாம் துவா செய்து அதுல இருந்து வெற்றி அடையக்கூடிய நண்பர்களாக அல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக வாய்ப்புவானாக. அல்ஹம்துலில்லாஹ். முதல் முறையில் நம்ம சோதனைகள் சம்பந்தமாக பார்த்தோம். புகாரியில் ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருக்கு அல்லாஹ் நன்மை நாடுகிறானோ அவரை சோதனைக்குள்ளாகிறார். அல்லாஹ் நமக்கு ஒரு நன்மை தரணும் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அது கரெக்டாகவும் இருக்கும், பெரும்பாலும் ஒரு சோதனை மூலியமாக தான் வரும். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்றா இது வந்து ஒரு பரீட்சை, இந்த உலக வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு பரீட்சை மாதிரி. இதில் நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம், ஒரு கேள்வி வச்சு ஒரு கொஸ்டின் எழுதி இது பண்ணி நம்ம எப்படி பரீட்சை நம்ம இது பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு சோதனையில் இவன் எந்த அளவுக்கு நம்மளோட ஈமானோட இருக்கிறான், எந்த அளவுக்கு அவன் நம்மளோட இறையச்சத்தில் நெருங்கி இருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் பார்த்து கணக்கிட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறோம். பெரும்பாலும் நம்ம இன்னைக்கு நோயாளிகளை சந்திக்கிற சமயங்களில் வந்து நம்ம கையாளக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம்னாக்க அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி இந்த போல திக்கு பொறுமையா இருங்க அல்லாஹ் கூலி கொடுப்பான் அப்படிங்கிற அந்த இறையச்சத்தோட அவர்களை சந்திச்சு அந்த விஷயத்த சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும். ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம நோயாளி சந்திக்கிற இடங்கள்ல நம்ம பார்த்தோம்னாக்க உனக்கு இப்படி ஆயிடக்கூடாது, உனக்கு இப்படி நடந்துடக்கூடாது, இந்த விஷயங்கள் வந்து இப்படி இருந்தா இது நல்ல வேலை இது நடக்காம போச்சு, இது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து அதிகமா கேட்டு அவரை பயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வந்துடுவோம். அதை நினைச்சா ஒரு பலகீனமாகக்கூடிய விஷயத்தை நம்ம ஆராய்க்கிறோம். அப்படி இல்லாமல் நோயாளிகளை சந்திக்கும் போது நோய் கொடுத்துட்டாங்களா இதை பொறுத்துக்க எல்லாம் உனக்கு நன்மை தரக்கூடியனா இருக்கிறான், கணக்கிட்டு கொடுக்கக்கூடியனா இருக்கிறான், இந்த திக்ரு செய் இதை செய் திக்ருகளை நீ செய்யும்போது எல்லாம் உனக்கு நிறைய கூலிகளையும் கொடுக்குறான், மறுமையில வெற்றியும் கொடுக்குறான், உனக்கு இலகுவாக்குவான் நோயை அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லும் பொழுது அந்த நோயாளி ஒரு மன உள்ளாவார். அதோட அவர் ஒரு இறையச்சத்திற்கும் வந்துடுவார். நம்ம திக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தோம்னு சொன்னாக்கா ஒரு திக்கு செய்யறான்னு சொன்னாக்க அது அந்த சோதனையிலிருந்து விடுபடுறதுக்கு நம்மளும் ஒரு காரணமான அப்படியவர்களாக ஆயிடுவோம். இன்ஷாஅல்லாஹ் அப்படிப்பட்ட விஷயங்களை நம் கருத்தில் கொண்டு வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் இறையச்சத்தின் நாம் இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை நன்மையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி